Praise the Lord, hallelujah, glory to God. So இந்த நாட்களில் தேவனுடைய பெரிதான கிருபை யூத் கேன் ப்ரோக்ராம் மூலமா உங்களை மீட் பண்ணதில் இந்த வருடமும் கர்த்தர் நம்மளை கிருபையாக நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் அநேக வார்த்தைகளை கொடுத்து உங்களை நடத்துகிறார். இந்த நாளிலும் God கொடுக்கிற வேர்டுக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இப்போது நான் வாசிக்கிறேன். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆமேன், ஹalleluya. ஸோ இந்த அருமையான வேத வசனம் இந்த நாளில் God நம்மளோட பேசுகிறார். காலம் பொல்லாதது. பார்த்தீங்கன்னா நீங்கள் நியூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், உலக நாடு முழுவதும் ரொம்ப வேதனைக்கு மத்தியில் இருக்கு. நிறைய இடங்களில் லாக்டவுன் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு. எல்லா இடத்துலையுமே பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு. வைரஸ் நிமித்தமாகவும் இருக்கு, எக்கனாமிக் ப்ராப்ளமும் நிறைய இருக்கு. ஸோ எல்லா நாடுகளுமே ஒரு மாதிரி ஒரு குழப்பத்தில் இருக்குது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். நம்ம இந்தியாவில் ஆண்டவருடைய பெரிதான கிருபை இருக்கிறது. இந்த நாள் பிரசங்கத்தை கேட்கிற அருமையான பிள்ளைகளே, இந்த நாள் இந்த காலத்தை கர்த்தர் நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். நாம மட்டும் கொஞ்சம் விடுதலையா ஃப்ரீயா நம்ம இந்த நாட்கள்ல கடந்து செல்லுகிறோம். பாருங்க, இந்த நாளை நம்ம பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நாட்கள் வர 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 பொல்லாததான் இருக்கும். கடந்த வருடத்தை காட்டிலும் இப்ப போற வருடமும் இன்னும் அதிகமா இருக்கலாம், இருக்கிற காலமும் அதிகமா இருக்கலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நாட்களை பிரயோஜனப்படுத்துங்க. சோ நாட்களை வீணடிக்காதீங்க. இந்த நாள் ஒரு விசேஷமான நாளா இருக்கிறது. அந்தந்த நாளுக்கு அந்தந்த பாடு போதும்னு கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. இந்த நாளுக்கு நீ எப்படி வைத்துக் கொள்ளணும்? கர்த்தர் கொடுக்கிற கிருபையில வளரணும், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல வளரணும். இந்த நாளை ஒரு நாள் நீங்க வீணடிக்காதீங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு மத்தியில அந்த லாக்டவுன்ல ஆரம்பிச்சு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணியாச்சு. இப்ப எல்லாம் முடிஞ்சு ஒவ்வொன்றா ஓபன் பண்ணி நம்ம வெளியில வரும்போது அந்த காலத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இன்னும் நிறைய விரயமாக்குகிறோம். ஸோ இந்த விரயமாக்குற விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க இந்த உலகத்துல எதனாலும் வேஸ்ட் பண்ணி மறுபடியும் நம்ம அதை இது கொண்டு வந்துடலாம். நீங்க எதனாலும் திருப்பி மறுபடியும் கொண்டு வந்து அந்த இடத்துல நிறுத்திடலாம். ஆனா காலத்தை மட்டும் நம்மளால திருப்பி கொண்டு வரவே முடியாது. அந்த டைம் பார் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் இந்த டைமை நீ அது சரியா யூஸ் பண்ணலன்னா மறுபடியும் அந்த டைம் கிடைக்காது, வேற நாட்கள் தான் கிடைக்கும். அப்போ டைமை மட்டும் நம்ம கரெக்டா நம்ம கீப் அப் பண்ற பிள்ளைகளா இருக்கணும். அந்த டைமை பிரயோஜனப்படுத்துற பிள்ளைகளா இருக்கணும். பாருங்க, வேதத்துல வசனம் சொல்லுது, மனுஷன் காலத்தை அறியாதவனாக இருக்கிறான். இவ்விதமாய் பிரசங்கில ஒரு வசனம் சொல்லுகிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நம்ம இவ்விதமாய் வாசிக்கிறோம். மனுஷன் என்ன பண்றான்? காலத்தை அறிய மாட்டேன்றான். அதனால அவன் அறியாததுனால ஆபத்துல அவன் மாட்டிக்கொள்ளுகிறான். எப்படி மீன் வலையில மாட்டிக்கிறதோ அதே மாதிரி குருவிகள் எப்படி வேடனுடைய கைக்கு மாட்டுகிறதோ அதே போல மனுஷனும் வருகிற ஆபத்துக்கு மாட்டுகிறான். உண்மையான ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன், உண்மையான ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன். பாருங்க, இனி வரும் காலங்கள் நமக்கு ஆபத்தாய் அமையும். இனி வரும் காலங்கள் பிரச்சனைகள் உள்ளதா இருக்கலாம். இனி வரும் காலங்களில் இன்ஃபெக்ஷன் இன்னும் அதிகமாகலாம். ஆனா நாம அந்த காலத்தை அறிந்து கொள்வோம் என்றால், அந்த காலத்தை புரிந்து கொண்டு செயல்பட்டோம் என்றால் நிச்சயமா இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலிருந்து நம்மளால தப்பித்துக் கொள்ள முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அன்பு பிள்ளையே, கொஞ்சம் தெளிவா இந்த காரியத்தை உங்களோடு கூட நான் ஷேர் பண்றேன். பாருங்க, நீங்கள் உங்களுடைய காலத்தை பயன்படுத்துங்க. நீங்க உங்களுடைய காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. உனக்குன்னு ஒரு நேரம் இருக்கு, உனக்குன்னு ஒரு காலம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ஆண்டவர் அவருடைய காரியத்தை கரெக்டா செய்றாரு. அந்தந்த காலத்துல அந்தந்த காரியத்தை நேர்த்தியா செய்கிறார் என்று பிரசங்கி 3ஆம் அதிகாரத்துல விதமாய் வாசிக்கிறோம். எந்த நேரமோ அந்த நேரத்தை அவர் மிஸ் பண்ணல. உன் வாழ்க்கையில என்ன செய்யணுமோ கரெக்டா ஆண்டவர் உனக்கு ஜீவனை கொடுத்து பலனை கொடுத்து இம்மட்டும் காத்தார். உனக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார். அவர் அந்த டைமை கொஞ்சம் கூட டிலே பண்ணாம அந்தந்த டைம்ல கரெக்டா செய்றாரு. இன்னும் ஆண்டவர் உனக்கு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். நீ இன்னும் ஷைன் ஆகிறதுக்கான காலத்தையும் அவர் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். அப்ப காட் எல்லாத்தையும் முன்னாகட்டும் இப்பவாகட்டும் அப்புறமாகட்டும் எல்லாவற்றையும் அவர் பிளான் பண்ணி காலத்தை கரெக்டா அவர் செஞ்சிருக்கிறார். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் அந்த மாதிரி செஞ்சிருக்கும் போது அவருடைய பிள்ளைகளாகிய நீங்க நானும் எப்படி இருக்கணும்? அவரை போலவே இருக்கணும். ஸோ நம்ம எழுந்திருக்கிறோம். நம்முடைய வேலை என்ன? படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற காரியத்தில் இருக்கணும், வேலைக்கு போறவங்க வேலையின் காரியத்தில் இருக்கணும். ஸோ குடும்பத்தை பார்க்கணும், குடும்பத்தின் காரியத்தை பார்க்கிறோம். அந்தந்த காலத்திற்கு ஒவ்வொரு வேலை இருக்கு. அந்தந்த விஷயத்தை நம்ம கரெக்டா செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, ஏற்ற நேரத்துல நீங்க ஏற்ற காரியத்தை செய்யலனா அது விருதாவா போயிடும். ஏற்ற நேரத்துல சரியான வார்த்தை அந்த இடத்துல பேசலனா அது வீணா போயிடும். ஏற்ற நேரத்துல நீ போய் ஒரு நன்மையை செய்யலனா அது வீணா போகும். அதே மாதிரி தான் ஏற்ற நேரம் அந்த காலத்தை பிரயோஜனப்படுத்தல உன் லைஃபே வீணா போயிடும். ஸோ நீ ரொம்ப கவனமா இருக்கணும். உன் லைஃபை இழந்துடாத, உன் டைமை இழந்துடாத. இன்னைக்கு உனக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுறாத. உனக்கு நல்ல ஒரு வீட்டை கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு லைஃபை கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு ஊழியத்தை கொடுத்திருப்பார், நல்ல ஒரு வீட்டின் காரியத்தை ஆண்டவர் மேன்மைப்படுத்த வச்சிருப்பாரு. ஸோ நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும்னு ஒரு சபையின் காரியத்தை கொடுத்திருக்கிறாரு. எல்லாவற்றுக்கும் நாளுக்கு நாள் அந்த டைமை கரெக்டா யூஸ் பண்ணி வளருங்க. எந்த இடத்துலையும் விட்டுறாதீங்க ப்ளீஸ். ஸோ இந்த நாட்களில் காட் உங்களோடு கூட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆமென். பாருங்க, எது போனாலும் காலம் வராது. அதுதான் நம்ம ஒரு பழமொழியை வாசிக்கிறோம் இல்லையா? ஸோ சொல்றது போல காலத்தே பயிர் செய், ஏற்ற நேரத்தில் பயிரை விதைக்கணும். அந்த மழை
மழை நேரம் ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறன்னா அதை சேர்த்து வச்சுக்கணும். ஸோ ஒரு விவசாயி ஒரு நிலத்தை விதைக்கிறதுக்கு அவன் அந்த நிலத்தை பண்படுத்துறதுக்கு ஒரு டைம் இருக்குது. பண்படுத்துகிறான், அதை கரெக்டாக நிலத்தில் விதைக்கிறான், அதை கரெக்டாக அறுவடை காண்கிறான். அதே போல தான் உங்கள் டைமை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பை நல்ல ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்பை நீங்கள் வாழ முடியும். அடுத்த ஸ்டேஜுக்கு உங்களால் போக முடியும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மீது இருக்கும். ஆமேன், ஹல்லேலூயா. காலத்தை மாத்திரம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிகப்பெரிய தலைவர்களை இந்த உலக நாடுகளில் நீ யாரை எடுத்தாலும் சரி, அவங்க கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, என் டைமை நான் கரெக்டாக யூஸ் பண்ணேன், அதனால் ஆண்டவர் என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறார் என்று. இன்னைக்கு இந்த வேளையில் உங்களோடு பேசுகிற அடியனும் சொல்லுகிறேன். ஸோ அநேக நேரங்களில் நான் சோர்ந்து போனாலும் காலையில் எழுந்து அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபிக்கிற ஜெபம் தான் உங்ககிட்ட முன்னாடி பேச வைக்கிறது. ஸோ டெய்லி நமக்கு என்ன கொடுத்துருக்காரு டாஸ்க்கு, நமக்கு என்ன கொடுத்துருக்காரு டைமோ, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க டியூரேஷன், அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணாலே போதும். உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. யாரும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற அவசியமே இல்லை. அந்தந்த டைமில் நீ கரெக்டாக இருந்தாலே எல்லாமே கரெக்டாகிடும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஹல்லேலூயா. ஸோ இந்த நாட்களில் இதுதான் கடைசி நாளுன்னு வச்சுப்போம். நாளைக்கு மறுநாள் ஒன்று பிறக்க போகிறதில்ல. நாளைக்கு வந்து உலகம் அழிய போகுது. இதுதான் கடைசி நேரம்னு வச்சா நீ என்ன எப்படி இருப்பீங்க, எந்த டைமில் எப்படி எழுந்து ஓடுவீங்களோ அதை மைண்டில் வச்சுக்கோ. ஒவ்வொரு நாளும் நமக்கு கடைசி நாள் நீங்கள் ஒரு மைண்டில் கொண்டு வாங்க, சரிங்களா? ஸோ கொண்டு வந்து பாருங்க. அப்பொழுது அந்த காலத்தை உங்களால் பயன்படுத்த முடியும். நாளைக்கு இல்லைன்ற ஒரு பயம் வந்துடுச்சுனாலே இன்னைக்கு கரெக்ட் ஆகிடுவோம். ஆமேன். ஸோ அதே மாதிரி உங்கள் லைஃபுக்கு காட் என்ன செய்யணும்னு திட்டம் வச்சிருக்காரு, அவர் கரெக்டாக செய்வார். நீங்கள் எழுந்து நேரப்பட தேவனை பாருங்க, நேரப்பட வேலைகளை செய்யுங்க, ஏறப்பட காரியத்தை நடத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமேன். இப்போது உங்களுக்காக அடியேன் ஜெபிக்கிறேன். இருந்த இடங்களை கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு ரட்சகா, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, இன்றைய தினத்தில் கேட்ட பிரசங்கத்தின்படி ஒவ்வொரு வாலிபர்களையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவரே, அவருடைய டைமை கரெக்டாக அவங்க யூஸ் பண்ண அவர்களுக்கு கிருபை தருவீராக. தேவையில்லாத நேரங்களில் ஆண்டவரே அப்பா தேவையில்லாத காரியங்களை செய்து ஆபத்தில் மாட்டிக்கொள்ளாதபடிக்கு இந்த பிள்ளைகளை பத்திரப்படுத்தும், கூடவே இருந்து வழி நடத்தும், தொடர்ந்து காத்துக்கொள்ளும். தேவனுடைய கரம் கூடவே இருக்கட்டும். இயேசுவின் நேற்று நாமத்தில் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Praise the Lord. God bless you.